என்னை அழைத்தவரே, என்னை நினைத்தவரே, என்மேல் அன்பு கூர்ந்து என்னை நடத்தினீரே. நீங்க இல்லாம நான் வாழ முடியுமா? நீங்க இல்லாம நான் வாழ முடியுமா? என்னை அழைத்தவரே, என்னை நினைத்தவரே, என்மேல் அன்பு கூர்ந்து என்னை நடத்தினீரே. நீங்க இல்லாம நான் வாழ முடியுமா? நீங்க இல்லாம நான் வாழ முடியுமா? என்னை அழைத்தவர் நீர்தானையா, என்மேல் அன்பு கூர்ந்த தெய்வம் நீரையா. என்னை அழைத்தவர் நீர்தானையா, என்மேல் அன்பு கூர்ந்த தெய்வம் நீரையா. நீங்க இல்லாம வாழ முடியுமா? நீங்க இல்லாம வாழ முடியுமா? நீங்க இல்லாம வாழ முடியுமா? நீங்க இல்லாம வாழ முடியுமா? என்னை அழைத்தவரே, என்னை நினைத்தவரே, என்னில் அன்பு கூர்ந்து என்னை நடத்தினீரே. நீங்க இல்லாம வாழ முடியுமா? நீங்க இல்லாம நான் வாழ முடியுமா? கர்த்தாவே, இந்த பரிசுத்த ஓய்வு நாளை காலவேளைக்காக கொண்டு வந்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. இந்த நாளில் தேவ சமூகத்திலே காத்திருந்து உடைய வார்த்தைக்காக தேவனே உம்மை பாடினோம், துதித்தோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் தேவன் தாமே உடைய வார்த்தைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். மத்திய 10:20 பேசுகிறது நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவர் உங்களோட பேசுவார்னு சொன்னார். ஆண்டவரே, நீ பேசினா எங்களுக்கு வாழ்வு உண்டு. ஆண்டவரே, நீ பேசினா எங்களுக்கு வாழ்வாதாரம் உண்டு. நீ பேசும் நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட எனக்கு வாய்ப்பு கொடுத்த ஐயாவுக்காக நன்றி. நீண்ட நாட்கள் நான் ரொம்ப நீங்கள் நினச்சிருப்பீங்க, ஐயா அமெரிக்கா, மலேசியா, சிங்கப்பூர்லேருந்து வந்து நினச்சிக்காதீங்க. என்னுடைய சாட்சி வந்து பின்னாடி இருக்குது. 25 நிமிஷம் நான் முடிக்கிறேன். முதல்ல தேவனுடைய வார்த்தை தான். சென்னை புளியாந்தோப்பு பகுதியிலேருந்து வரேன். ரொம்ப அருமையான ஊர். ஆமென். ஹல்லேலூயா. ஐயாக்கெல்லாம் நல்லா தெரியும். ஏன்னா நேரம் இல்லாத காரணத்தினால் ஏதோ நான் வந்த நேரம் பழகுது. 25 நிமிஷம் தான் டைமு. 11 மணிலாம் முடிச்சுன்னு சொன்னார். ஆமென். வார்த்தைக்காக கடந்துமா. கர்த்தருக்கு பிரியமான என் அன்பு தேவஜனமே, தேவ சமூகத்தில் நைட்டெல்லாம் தூக்கம் மேலே 4 மணிக்கு தான் தூக்கம். ஆண்டவரே, ஐயாவோட சபைக்கு போகிறேன், என்ன வார்த்தை ஆண்டவரே? ஆண்டவர் சொன்னார், என்னத்துப்பா சொன்னார்? பா, இந்த ஜனங்களுக்கு நான் நன்மையானதானே செய்கிறேன், அநேக காரியங்களை இவங்க கேட்கத்தான் நான் செய்கிறேன், ஆனாலும் இவர்கள் முகம் துக்க முகமாகவே இருக்கு. அல்லேலூயா. ஆனாலும் இவர்கள் முகம் என்ன? துக்க முகமாகவே இருக்கு. அல்லேலூயா. இந்த நாளில் ஒரு வேளை கவலையோடு வந்திருக்கலாம், கண்ணீரோடு வந்திருக்கலாம், அநேக பாரத்தோடு வந்திருக்கலாம், சொல்ல முடியாத சூழ்நிலையில் வந்திருக்கலாம். ஆனால் நல்ல காஸ்டும் கலர் கலராக போட்டுருந்தாலும் ஆனால் இதயத்தில் விதவிதமான கவலைகள். அல்லேலூயா. எடுத்தவர்கள் வாசிக்கலாம். எல்லாருக்கும் தெரிந்த வசனம்தான். ஏசாயாவின் புத்தகம் 60ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போனது. அல்லேலூயா. பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க, உன் துக்கத்துக்கு ஒரு முடிவு உண்டு. உன் துக்கத்துக்கு ஒரு முடிவு உண்டு. உன் துக்கத்துக்கு ஒரு முடிவு உண்டு. அல்லேலூயா. அன்பு தேவஜனமே, வாட்டா சத்தம் மட்டும்தான் எந்து. அல்லேலூயா. அம்மா என்ன பாருங்க, போதும். அம்மா என்ன பாருங்கள், இங்கேருந்து நல்லா அழுலையா ஆமேன்னு சொல்ல அங்கேருந்து வந்தால் தான் இங்கேருந்து நல்ல வார்த்தைலாம் வரும். ஆமேன். ஏதோ எல்லாருக்கும் பிரச்சனை இருக்க தான் செய்யும். ஐயோ நாளைக்கு லோனு கட்டணுமே, நாளைக்கு கடைக்காரன் வருவானே, ஐயோ நாளைக்கு இந்த காரியம் இருக்குமே. அல்லேலூயா. ஆனால் அதெல்லாம் கொஞ்சம் என்ன பண்ணுறங்க, இப்போ இறக்கி வச்சிட போகிறீங்க. இன்றைக்கி எந்த நாட்களில் நீ துக்கமாக இருந்த, எந்த இடத்துல நீ கண்ணீர் வெடித்த, எந்த இடத்துல நீ போராட்டத்தில் இருந்த, அநேக நாட்கள் நீ கிடைக்காத ஒருவேளை நினைக்கலாம், ஐயா 2024 வந்தது, இன்னும் 4 மாதம் ஆச்சு, என் பிரச்சனை இன்னும் தீரல,
என் கடன் பிரச்சனை இன்னும் மாறல, என் குடிகார கடன் மனம் திரும்பலை, எனக்கு எத்தனையோ ஏக்கங்கள் எண்ணங்கள் உடைய மனதில் இருக்கணும். அல்லேலூயா. ஏன்னா எல்லாமே ஒரு காரியத்தோடு வந்திருப்போம். அல்லேலூயா. வாசிங்க சிஸ்டர், நான் வாசிட்டேன். நீங்கள் ஏன்னா வார்த்தையை தான் சுமந்து கொண்டு போகணும் வீட்டுக்கு. அல்லேலூயா. இப்போ இந்த பலிபீடத்துலேருந்து நீங்கள் எத்தனையோ வார்த்தையை கொண்டு போயிருப்பீங்க, எத்தனையோ வார்த்தையை கேட்டிருப்பீங்க. ஆனால் படியை விட்டு இறங்குனவங்க என்ன பண்ணுங்க, இந்த காதில் வாங்க, இந்த காதில் விட்டு போயிடுங்க. அல்லேலூயா. இதோட அடுத்த ஞாயிற்றுக்கிழமை ஏதோ ஒரு பாஸ்டிக் பெறும் தான் சபைக்கு வருங்க. ஆனால் தேவனுடைய வார்த்தை தான் உன்னை தேற்றி கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா. சொல்ல மாட்டேங்க. வாசி சிஸ்டர். உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதில்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போந்து. அல்லேலூயா. அன்பு தேவஜனமே, எப்படியா சாத்தியமாகும்? என் வாழ்க்கையில மட்டும் கண்ணீர், என் வாழ்க்கையில மட்டும் போராட்டம், அநேக நாட்கள் என் ஜெபம் கேட்கல என்று நினைக்காதீங்க. அல்லேலூயா. ஆனால் பிரச்சனை போராட்டம் இருந்தால் தான் கர்த்தர் நம்மோடு இருக்கான்னு அர்த்தம். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? துரிதமாக வர எந்த ஆசீர்வாதம் மனுஷனுக்கு நிற்கவே நிற்காது. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமான தேவஜனமே, அதை ஏசாயா தீர்க்கதரிசி 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த தீர்க்கதரிசனமான வார்த்தை. ஏன்னா இந்த பூமியிலே மனுஷன் துக்கம் அனுபவிப்பதற்கும் மனுஷி துக்கம் அனுபவிப்பதற்காகவும் இருக்கா. ஆனால் கர்த்தரோடு கூட துக்கம் அனுபவிப்போம் போது ஆனால் அவனுக்கு ஒரு பரலோகத்தை ஒரு இடம் உண்டு. அல்லேலூயா. பக்கத்து வீட்டில் பார்த்துருப்பீங்க, எதிர் வீட்டில் பார்த்துருப்பீங்க, எத்தனையோ நல்லா இருப்பாங்க. ஆனால் வீட்டில் என்ன இருக்காது? சமாதானம் இருக்காது, சந்தோஷம் இருக்காது. திடீர்னு ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போங்க, 10 லட்ச ரூபா கேட்குறாங்க அப்போலோவில். ஆனால் ஒன்றும் ஒன்றை சேதப்படுத்தாதபடிக்கு, ஆனால் துக்கத்தை சுமந்து கொண்டதாலும் கர்த்தரும் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனாலும் துக்கம் முடிந்து போகுது. அது ஏசாயாவின் தீர்க்கதரிசி புத்தகம் 51ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்படியே கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு திரும்பி வருவார்கள், சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள், நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். அல்லேலூயா. சொல்ல மாட்டீங்களே? என் அன்பு தேவஜனமே, எதற்காக இந்த வார்த்தைகள் என்று சொன்னால், இன்றைக்கு எந்த நாட்களிலும் ஒருவேளை எல்லாராலும் ஒடுக்கப்பட்டிருக்கலாம், எல்லாராலும் தள்ளப்பட்ட, ஐயோ என்னை இப்படி பண்ணிட்டாங்களே, நான் இப்படியா தானே வளர்ந்தேன், நான் இப்படியா தானே இருந்தேன், ஏன் காரியத்தில் மட்டும் ஏன் இப்படி நடக்குது? அல்லேலூயா. சொல்ல மாட்டீங்களே? அன்பு தேவஜனமே, ஒருவேளை உனக்கு யாருமே இல்லைன்னு நினைக்காதுங்க, ஆனால் ஆண்டவர் இருக்கிறார். வாசி சிஸ்டர். அப்படியே கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு திரும்புவார்கள், நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும், சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். அல்லேலூயா. சொல்ல மாட்டீங்களே? ஒருவேளை நீ எத்தனை நாட்கள் சஞ்சலத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தியோ, எத்தனை நாட்கள் டிப்ரெஷனில் வாழ்ந்து, ஒருவேளை இரவில் அழுது கொண்டிருக்கலாம், ஒருவேளை தனிமையில அழுது கொண்டிருக்கலாம், ஐயோ நான் யாருமே பார்க்கல, நான் யார்கிட்ட என் கதையை சொல்லி அழுவேன்னு நினைக்கலாம். யாரும் இல்லை என்று சொல்லி நான் அழுத நேரத்தில் என்னையும் தேடி வந்த தேற்றின தெய்வமே, தேற்றின இயேசுவே, தேற்றின தெய்வமே, தேற்றின இயேசுவே. யாரும் இல்லை என்று சொல்லி நான் அழுத நேரத்தில் என்னையும் தேடி வந்த தேற்றின தெய்வமே, தேற்றின இயேசுவே. அன்பு காட்ட அம்மா இல்லை, பாசம் வைக்க அப்பா இல்லை, அன்பு காட்ட அம்மா இல்லை, பாசம் வைக்க அப்பா இல்லை, என்னையும் அரவணைக்க சொந்த பந்தம் யாரும் இல்லை, என்னையும் அரவணைக்க சொந்த பந்தம் யாரும் இல்லை. ஆனாதையா நான் நின்றேனையா, என்னை ஆதரிக்க நேர் வந்தேனையா. ஆனாதையா நான் நின்றேனையா, என்னை ஆதரிக்க நேர் வந்தேனையா, என்னை ஆதரிக்க வந்தேரையா, என்னை ஆதரிக்க வந்தேரையா. யாரும் இல்லை என்று சொல்லி அழுத நேரத்தில் என்னையும் தேடி வந்த தேற்றின தெய்வமே,
இல்லை, கவலையோ கொஞ்சமில்லை, கண்ணீருக்கு பஞ்சமில்லை, கவலையோ கொஞ்சமில்லை, என்னையும் தேற்றிட எனக்கென்று யாரும் இல்லை, என்னையும் தேற்றிட எனக்கென்று யாரும் இல்லை. தன்னந்தானியாய் நான் நின்றேனையா, என் அருகில் வந்து மார்போடு அணைத்தேனையா. தன்னந்தானியாய் நான் நின்றேனையா, என் அருகில் வந்து மார்போடு அணைத்தேனையா, என் அருகில் வந்து அணைத்தேனையா, என் அருகில் வந்து அணைத்தேனையா. யாருமில்லை என்று சொல்லி நான் அழுத நேரத்தில் என்னையும் தேடி கர்த்தருக்கு பிரியமான அன்பு தேவஜனமே, உன்னை துக்கமுகமாக கர்த்தர் பார்க்க மாட்டார். ஆனால் மற்றவங்க ஒன்று துக்கமுகமாக பார்ப்பாங்க, மற்றவங்க மூஞ்ச பார்த்து ஏளனமாக பேசுவாங்க, முன்னாடி நல்லா பேசுவாங்க. ஆனாலும் கர்த்தர் சொல்கிறாரு, உன் துக்கத்துக்கு ஒரு முடிவு உண்டு மகளே, உன் துக்க நாட்கள் முடிந்து போது நீ சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும், நித்திய மகிழ்ச்சி உன் மேலே. அல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமான தேவஜனமே, இந்த நாளில் இருந்த வார்த்தை எதற்காக என்று சொன்னால், ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது நான் ஜெபத்திலிருந்து நைட்டெல்லாம் தூங்கவே இல்லை, 4 மணிக்கு தான் தூக்கம். எங்கெல்லாம் ஒரு மெசேஜ் ஒரு சர்ச்சுக்கு போய் முடிச்சுட்டு ஒரு 11 மணிக்கு ஒரு சர்ச்சுக்கு நான் போனோம். அல்லேலூயா. அதனால தான் டைம் பார்த்துனே இருந்தேன். ஆனால் என்னுடைய சாட்சி கர்த்தருடைய சித்தமானால் இன்னொரு நாளைக்கு முதல்ல தேவனுடைய வார்த்தை. இந்த வார்த்தை எதற்காகமா? ஆனாலும் தேவன் கொடுத்த வார்த்தை இந்த ஜனங்களுக்கு, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுது. ஆனாலும் இவர்கள் முகம் துக்கமாக தான் இருக்கும். முகம் மட்டும் துக்கமாக இல்லை, ஆனால் இதயத்திலையும் அநேக வேதனை, சொல்ல முடியாத வேதனையில் ஒருவேளை யாராவது இருக்கலாம். அதனால தான் தீர்க்கதரிசி மூலமாக, ஏசையா மூலமாக இந்த வார்த்தை 2000 ஆண்டுகளுக்காக மனுஷன் இந்த பூமியிலேயே நீயும் நானும் துக்கம் அனுபவ. ஆனால் அது தேவனாலே கொடுக்கப்பட்ட துக்கம் அல்ல. அல்லேலூயா. நம்ம சொந்த பந்தங்களே நம்மளை நெருக்கம், நம்ம உறவுகளே நம்மளை நெருக்கம். அல்லேலூயா. நீ யாரை சார்ந்து ஒருவேளை செல்லலாம், நல்லா மேன்மைப்படுத்தி பேசலாம். எனக்கு என் அண்ணன் இருக்காரு, என் தங்கச்சி இருக்காங்க, என் அக்கா இருக்காங்க, சித்தப்பா, என்ன பண்ணலாம்? உறவுகளை மேன்மைப்படுத்தி நீ பேசிக்கலாம். அல்லேலூயா. அதே உறவுகள் உன்னை நெருக்கும் போது நீ துக்கமுகமாக மாறுவே. அல்லேலூயா. நீ அழுத அந்த மனுஷனுக்கோ கணவனுக்கோ பிள்ளைக்கோ தெரியாது இருக்கலாம். ஆனால் உன் கண்ணீரை கர்த்தர் கணக்கில் வைத்திருக்கிறார். கணக்கில் மட்டும் வைத்தில்ல, கண்ணீர் இந்த பூமியில் சிந்தாதபடிக்கு உன்னுடைய கண்ணீரை அவருடைய தூதியில் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நீ எத்தனை நாட்கள் அழுது கொண்டிருந்தியோ, எத்தனை நாட்கள் இரவிலே தனிமையில் அழுது கொண்டியோ, ஐயோ இதுதான் வாழ்க்கையா, நான் தாலி கட்ட நாட்கள் என் வாழ்க்கை இப்படி தான் இருக்குமா என்று நினைத்து வந்தோம். அன்பு சகோதரி, அன்பு சகோதரா, நீ யாராக இருந்தாலும் சரி, இந்த நாட்களும் துக்கம் முடிந்து போனது. அல்லேலூயா. ஐயா, எப்படியா சாத்தியமாகும்? அநேக நாட்கள் நான் இப்படியா தானே இருக்கேன், நானும் தானே ரட்சிக்கப்பட்டிருக்கேன், நானும் தானே ராபோஜனம் வாங்குறேன், நானும் தானே அவர் ரத்தத்தால் மீட்கப்பட்டிருக்கேன். என் வாழ்க்கையில் மட்டும் என் கண்ணீர், என் வாழ்க்கையில் மட்டும் என் போராட்டம், அநேக தொல்லைகளில் வந்து நிற்கணும். ஆனால் தாவீது சொல்கிறார் பாருங்க. ஆனால் தாவீதினுடைய வாழ்க்கையில் இஸ்ரவேல் தேசத்தில் 2 ராஜா தான் தோன்றினாங்க. ஒன்று சவுல், இன்னொன்று தாவீது ராஜா. ஆனால் தாவீது ராஜா எப்படின்னாக்கா, தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டு சாமுவேல் கர்த்தர் தேர்ந்தெடுத்த ஒரு தேவ மனிதன். அல்லேலூயா. இன்றைக்கி நம்மளையும் கர்த்தர் தான் தேர்ந்தெடுத்தார். ஆமென். ஆனால் நம்முடைய வாழ்க்கை எப்படியா இருக்குது? கண்ணீரும் பஞ்சமும் துக்கமும் பிரச்சனையும் போராட்டமாக தான் இருக்குது. அல்லேலூயா. சொல்ல மாட்டீங்களா? ஏதோ மேன்மைக்காக நான் இன்றைக்கி சபைக்கு தான் வந்தேன். ஒருவேளை பாதி பேர் போகலாம்பா, போகக்கூடாதா, போகலன்னா அடுத்த வாரம் ஐயா வீட்டுக்கே வந்து கேட்பார், ஏமா சபைக்கு வரல. நல்லையா. ஆனால் கர்த்தர் உன்னை கொண்டு வந்தது ஒரு முகாந்திரம் என்றால் கர்த்தர் இந்த நாளில் உன்னோடு பேசி கொண்டிருக்கான். வாசிக்கலாம். சங்கீதங்களின் புத்தகம், சங்கீதங்கள்
30ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நீ எத்தனை நாட்கள் புலம்புகின்றோ உன் கண்ணீரை ஆனந்த களைப்பாய் மாற செய்கிறோம். என் சத்துருக்களாகிய அப்படி இல்லை, சங்கீதம் 30:11 என் புலம்பலை ஆனந்த களைப்பாய் மாற செய்கிறோம். என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீரன் இரட்டையை கழித்து போட்டு வாசிங்க. மகிமை மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடைக்கட்டினீர். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பு தேவஜனமே, ஒருவேளை நீ எல்லாருக்கிட்ட யாரிடத்திலும் நீ இப்போ புலம்பிக் கொண்டு இருக்கலாம். ஆனால் நீ தனிமையிலே பின்ன சொன்ன இல்லையா, நீ தனிமையிலே புலம்பிக் கொண்டு, ஆனால் உன் புலம்பலை ஆனந்த களைப்பாய் மாற செய்து. ஆனால் தேவ சமூகத்தில் நீ உட்கார்ந்து அழும் போது, ஆனால் அந்த அழை அந்த கண்ணீர் பரலோகத்திலே எட்டப்படும். அதான் தாவீது சொன்னார். ஆனால் இந்த 30ஆம் அதிகாரம் எதுமல்ல, தாவீதுக்கு பயங்கரமான நெருக்கம். அதே சொந்த பந்தம் தான் இருக்குது. அல்லேலூயா. அதே மாமகன் தான் கொலை செய்ய வகை தேடி கொண்டிருக்கான். ஆனால் தாவீதுடைய ராஜபாரியம் வரைய அவனே என்ன பண்ணான், சரண்டானான். ஒருவேளை எந்த இடத்துலையும் தலை குனிஞ்சு நின்னியோ, எந்த இடத்துல நீ தள்ளப்பட்டு நின்னியோ, அதே இடத்துல கர்த்தர் உன்னை அண்ணாந்து பார்க்குறாருக்கு கர்த்தர் உயர்த்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை உன் ஜெபம் கேட்கலன்னு நினைக்காதீங்க, உன் கண்ணீர் பதில் கிடைக்கலன்னு நினைக்காத. 2026 பிறந்து 4ஆம் மாதம் ஆயிடுச்சு, இன்னும் ரிசல்ட்டு வரல, என் தோட்டத்தில் ஒரு பூ கூட பூக்கலை, என் வாழ்க்கையை இப்படியா இருக்குது, எனக்கு ஒரு குழந்தை கூட இல்லாத இருக்கு, ஆனால் எல்லாம் பார்க்குற பார்வையே ஒரு மாதிரியாக இருக்குது, ஆனால் எல்லாம் என்ன கழங்காரன்னு சொல்கிறாங்க. ஏதோ ஒரு யாரை என்ன பண்ணுவாங்க, நம்ம பின்னால் பேசுவாங்க. அப்பா சொல்கிறாரு, மகளை நீ பயப்படாது, நான் உன்னோட கூட இருக்கிறேன். அல்லேலூயா. ஒருவேளை இந்த நாளிலும் கூட நீ வந்திருக்குன்னு சொன்னான். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, அதே வாசிங்க. சங்கீதங்கள் புத்தகம் 147:3 இறுதியும் நுறுங்குண்டவர்களை காயங்களை மாற்றும். எந்த இடத்துல நீ சொந்த பந்தங்களை நெருக்கப்பட்டியோ, எந்த இடத்துல இதயத்தினால் குத்தப்பட்டு தனிமையிலே ஐது கொண்டு வந்தியோ, எந்த இடத்துல நீ கண்ணீர் சிந்து திரும்பி வந்தியோ, வாசிங்கம்மா 147:3 வாசிங்க. இதயம் நுறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமே வரலையே. ஒரு இடத்துல இந்த பாட்டு பாடும்போது தான் அந்த அம்மா சொன்னாங்க, ஐயா இந்த பாட்டை என் வாழ்க்கையாக பாட்டிங்கன்னு. அல்லேலூயா. தேம்பி தேம்பி அழுவுறாங்க. ஒரு அம்மா வாலிப சகோதரி தான், 48 வயசு, நல்லா ராஜபோகமாக வாழ்ந்துங்க, நல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வேலை. கணவர் மறுத்து போயிட்டார். அநேக சொந்த பந்தங்க இருந்தாங்க, உறவுகள்லாம் இருந்தாங்க. இந்த பாட்டை பாட நல்லா மலையே ஆயிடுறாங்க. என்னம்மான்னு கேட்டேன், ஐயா என் வாழ்க்கையே பாட்டாக பாடிட்டீங்க, இதுதான் என் வாழ்க்கை நிச்சயம். அல்லேலூயா. அன்பு காட்ட அம்மா இல்லை, பாசம் வைக்க அப்பா இல்லை, என்னையும் மாற. ஒருவேளை புகுந்த வீட்டிலே எனக்கு சமாதானம் இல்லை, தாய் வீட்டிலே எனக்கு சந்தோஷம் இல்லாத நீ வந்திருக்கலாம். இந்த பாட்டை பாடப்பட அந்த தாயார் சொல்கிறாங்க, ஐயா என்னிடத்திலே பணம் இருக்குது, வந்தார்கள், புசித்தார்கள், குடித்தார்கள், அண்ணன் தம்பி எல்லாமே இருந்தாங்க. இன்றைக்கி என் கணவன் செத்த பிறகு என்னை வீட்டை விட்டு தைச்சு சொத்தெல்லாம் பிடிங்க, அம்மா வீட்டு சொத்து பிள்ளைகளுக்கு தான், பெண்களுக்கு கிடையாது என்று சொல்லி இன்றைக்கி என்னை தள்ளி விட்டாங்கயா. ஆனால் இயேசுவை அறியாத ஒரு சகோதரி, இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத ஒரு சகோதரி, அந்த வார்த்தை பேச 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 அவருக்குள்ளே இருந்த கிரியை வெளியே வந்தது. மலன்னு ஆயுதாங்க. ஆனால் இன்றைக்கு தேவனை எடுத்துக்கொண்டு யோபின் முன்னிலைமை எப்படி மாதிரி அவருடைய பின்னணி ஆசீர்வதிக்கப்பட்டது. ஒருவேளை இந்த நாளில் கூட அவனை தள்ளப்பட்டிருக்கலாம், ஒதுக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு தனிமையிலே நீ வந்திருக்கிற கர்த்தர் எனக்கு துணையோடு போகிறீங்க. தள்ளப்பட்ட கல்நாணையா எடுத்து நிறுத்தி நீரே, நல்லவரே இயேசு வல்லவரே, எங்க நல்லவரே இயேசு வல்லவரே, நீரில் உயிர் வாழ முடியாதையா, உமையன்றி எனக்கு வேறு கதியேதையா, தள்ளப்பட்ட கல்நாணையா நல்லவரே வல்லவரே, நல்லவரே வல்லவரே,
நீரில்ல உயிர்வாயம் நீரில்ல உயிர்வாயம் முடியாதையா உன்னை விட்ட எனக்கு நீரில்ல உயிர்வாயம் முடியாதையா உன்னை விட்ட எனக்கு கதிரையா தள்ளப்பட்ட கல்லாடையா தாய் தந்தை உன்னை மறந்தாலுமே உறவினர்கள் உன்னை வெறுத்தாலுமே தாய் தந்தை உன்னை மறந்தாலுமே உறவினர்கள் உன்னை வெறுத்தாலுமே உன்னை அழைத்தவர் நடத்துவார் உன்னை அழைத்தவர் உன்னை நடத்துவார் நீரில்ல உயிர்வாய முடியாதையா உமையன்றி எனக்கு நீரில்ல உயிர்வாய முடியாதையா. ஒருவேளை தள்ளப்பட்டு நிலைமையில வந்திருக்கலாம், ஒருவேளை ஏமாற்றத்தோடு வந்திருக்கான். ஐயா குடிகார கண்ணீரிடத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இதெல்லாம் நான் கண்ணீரோடு தான் வாழ்ந்திருக்கேன். இந்த கண்ணீர் தான் எனக்கு உணவாக இருக்குது. உணவு இருந்தும் என்னால் சாப்பிட முடியவில்லை. அநேக பாரம், அவதூறான ஒவ்வொரு வார்த்தையும் என்னால் ஜீர்ணிக்க முடியல, என்னால் ஏற்றுக்கொள்ள முடியல. சந்தேகப்படுகிற கண்ணீரத்தில் இன்றைக்கு நான் வாய்க்கப்பட்டு இருக்கிறேன். அன்பு சகோதரியே, யாராக இருந்தாலும் சரி, ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, ஆனால் உன்னுடைய ஜெபந்தான் உன் கணவனை உன் பிள்ளையும் காப்பாற்றி கொண்டிருக்குது. அல்லேலூயா. நிச்சயமாக உன் கண்ணீருக்கு ஒரு பதில் உண்டு. கடைசியாக வாசித்து முடிக்கலாம். யோவான் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம். அப்போவே சொல்கிறார் பார், ப்ராமிஸ் பண்ணி சொல்கிறார் பாருங்க, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்களும் 5 புலம்பெறுகள், உலகமும் உங்களை பார்த்து சந்தோஷப்படும், ஆனாலும் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அல்லேலூயா. அப்பா பாரு, இந்த உலகத்தில் என்ன நடக்கும், இந்த சொந்த பந்தங்களால் என்ன பண்ணணும், நெருக்கத்தில் நீ எப்படி வாழ்கிற, எப்படி நீ குடும்பத்தை நடத்துகிற, எப்படி பிள்ளைகளை கரை சேர்க்கிற, இந்த நாளிலும் கூட கர்த்தர் மன்ன சஞ்சலத்தை அறிந்திருக்கிறது. ஒருவேளை நிர்கதியாக நின்று அழுது கொண்டு இருக்கலாம். வாழ்க்கை எப்படியாப்பட்ட சூழ்நிலை இருக்குது. வாசிக்குமா? மெய்யாகவே 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 நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும், உலகமோ உங்களை பார்த்து சந்தோஷப்படும், நீங்கள் துக்கப்படுவீர்கள், நீங்கள் துக்கம், ஆனாலும் 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 உங்கள் துக்கம் சந்தோஷமாய். என் அன்பு தெய்வ ஜனமே, நேரமில்லாத காரணத்தினால் இந்த நாளிலும் இந்த வார்த்தைக்காக அப்படியே முடித்து கொண்டு பேசுகிறேன். நான் யார் தெரியுமா? புளியாந்தோப்பு பகுதியிலே எத்தனை பேர் கண்ணா பாட்டு கேட்டிருப்பேன். மாம்பை வைக்கிற கண்ணம்மா, டோலாக்கு டாக்கு பத்தினி, தாத்தா தாத்தா பொடிக்கிட்டு பாடலாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க பிற்காலங்களுக்கு. ஆமே, இப்படியாப்பட்ட பாடலாம் இதே புளியாந்தோப்பில் ஐயாவுக்கு ரொம்ப அருமையான இவர் ஐயா. நல்லா பச்சிட்டு வந்திருக்கான்னு நினைக்காதீங்க, நல்லா விளைஞ்சினுமா. ஆனால் 5வது தான் பச்சேன். படிப்பறிவு இல்லாத எனக்கு இன்றைக்கு அதே புளியாந்தோப்பு பகுதியில் அநேக ரவுடி பசங்க கூட, கேடி பசங்க கூட, சமுதாய தீர்த்தில், போலீஸ் தீர்த்தில் இந்த வாயெல்லாம் எப்படி பேசணும் உங்களுக்கு நல்லா தெரியும். புளியாந்தோப்பில் இல்லையா சொல்ல மாட்டீங்களே, அல்லையா சொல்ல மாட்டேங்க. ஏன்னா நம்ம ஜனத்துக்கு எடுத்து பேசினா தான். ஆனால் பெங்களூரில் போனால் எப்படி பேசுவேன், நாகர்கோயிலில் போனால் எப்படி பேசுவேன், கோயில்பட்டியில் போனால் எப்படி பேசுனேன். ஆனால் கர்த்தர் இன்றைக்கு நாணத்தை கொடுத்துருக்கிறார். அல்லையா சொல்ல மாட்டேங்க. படிப்பறிவே இல்லாத எனக்கு இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சாலமோனுக்கு கொடுத்த நாணத்தை இன்றைக்கு கூட இன்றைக்கி 66 ஆகமங்களை தானிக்க கர்த்தர் கிருபை கொடுத்துருக்கிறார். அல்லையா சொல்ல மாட்டீங்களே, அல்லேலூயா. ஆனால் என்னோடய சாட்சி ஒரு 100 நாளைக்கு கர்த்தருடைய சமயமாக இருந்தால், கர்த்தருடைய கிருபையாக இருந்தால் நான் வந்துடுறேன். இன்றைக்கி ஒரு 11 மணிக்கு ஒரு சர்ச்சுக்கு போகிறேன். இந்த நாளிலும் என்னுடைய வாழ்க்கை கர்த்தர் இன்றைக்கி அவருடைய பார்வை பட்டதுனால புளியாந்தோப்பில் இருந்த ராஜ்குமார் இன்றைக்கு அப்படியே மாற்றப்பட்டார். புளியாந்தோப்பில் இன்றைக்கி அண்ணன் PK சேகர் பாபு மினிஸ்டர் கூடலாம் நாங்கள் இருந்தோம். இப்படியெல்லாம் ஒவ்வொரு கத்திலாம் இவ்வளோ பெருசாக இருக்கும். அப்படியாப்பட்ட எங்களோட நாங்கள்லாம் நீங்களாம் 4-5 மணிக்கு வெட்டி காத்தால நல்லா டீ சாப்பிடுவோம். நாங்களாம் பித்தமா காத்தால டைனேஜ்லேருந்து எடுத்து உரம் இருக்கும், டைனேஜில் தான் பொச்சு வைப்பாங்க.
4 வரையை ஊற்றி சாப்பிட்டு தான் காலையில் குடிக்க ஆரம்பித்தாக்கா நைட்டு வரைக்கும் போதில் தான் இருக்கும். ஐயாவுக்கு தெரியும், ரோட்டை விட்டு வெளியே வந்தால் ஒயின் ஷாப்பு. எங்கள் சிஸ்டர் அங்கே தான் இருக்காங்க. ரோட்டை விட்டு வெளியே வந்தால், ஆனால் ஊர் நல்ல ஊர் தான், ஆனால் அதில் உள்ள மனிதர்கள் சோதாம் குமாரனும் பட்டணம் போல ஆமாம் நல்லபடியா குசித்து குடித்து எப்படியாய் வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஆனாலும் எங்களை தகுதிப்படுத்தி நான் சங்கீதம் 40:1 உளையான சேற்றிலிருந்து தூக்கி எடுத்தார். அல்லையா, படிப்பறிவு இல்லாத எங்களுக்கு இன்றைக்கு ஆண்டவராகிய நல்ல படிவன் இதே கர்த்தர் இன்னும் மேன்மையாக வைத்து என் பொண்ணை அட்வொகேட் படிக்க வச்சு பையனை ஒரு நிலைமையில் வச்சு ஒரு நல்ல ஒரு பாஸ்டருக்கு வேண்டும் சொல்லி நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாக நன்மை செய்கிற தேவன். இந்த வேதத்தை பற்றிலாம் அந்த உலகத்தில் எனக்கு பிடிக்காத ஒரே தேவன் இயேசு, ஆனால் என்ன அவருக்கு பிடிச்சிக்குது, அந்த உங்களையும் பிடிச்சிக்கிறாரு. கர்த்தருடைய கிருபையினால் இந்த நாளில் சபிமாந்தல் இன்னொரு நாளைக்கு தேவ வார்த்தையும் தேவ சாட்சியும் நல்ல பாடலாம் எடுத்துகிட்டு வந்தேன். பாடலான்னு நேரம் இல்லாத கர்த்தருக்கு நல்ல வார்த்தையை ஆஸ்வதிப்பேன். காட் பிளஸ்.